எவ்ரிவன், வெல்கம் டு மருமல் கிச்சன். போன வரலட்சுமி பூஜை வீடியோ போஸ்ட் பண்ணி டிலே ஆயிடுச்சு. செகண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த வீடியோவுக்கு வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ். நேற்று ஈவினிங் 5:30 வரைக்கும் டெஸ்பேச் பண்ணேன். ஸோ இன்னைக்கு தான் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு வந்து அதோட கண்டினியூஷன், மறுபடியும் வரலட்சுமி பூஜைக்காக நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கண்டினியூஷன். வரலட்சுமி பூஜை நிறைய பேர் என் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேர் இப்போ புதுசாக அம்மன் முகம்லாம் வாங்கியிருந்தீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வரலட்சுமி பூஜா வீடியோஸ் பிளேலிஸ்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர்ல வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இருந்து நான் வரலட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்சது 11வது வருஷம்னு நினைக்கிறேன் வரலட்சுமி பூஜை. ஸோ இந்த வீடியோவில் நான் முக்கியமாக நிறைய வெள்ளி பொருட்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது, ரிசீவ் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் பார்ப்பீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஆக்சுவலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வாங்கக்கூடிய விலையில வந்து இந்த தடவை ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி பெங்களூர் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி பூஜைக்காகவே பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. 10,000 அண்ட் எபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட். அது வந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது. தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள்லாம் 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. நான் ஏற்கனவே ஒரு 2 months பிஃபோர் சொல்லியிருந்தேன். ஒரு ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம் கஸ்டமைஸ் பண்ணி எனக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப்பில் வந்திருந்தது. வேற ஒரு கஸ்டமர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் ஸ்டோன் மாற்றி வேற கலரில் கேட்டிருந்தேன். ஸோ 2 months கழிச்சு எனக்கு கை கிடச்சிருச்சு. கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20% டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கிடச்சிது. நியர்லி எனக்கு வந்து 11,500 கம்மியாக இருக்குது அந்த ஆரம் பார்த்தீங்கன்னா. இதே நார்மல் டேஸில் எடுத்திருந்தேன்னா எனக்கு 12,000 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்து எடுத்துருக்கணும். ஸோ நான் வந்து ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின்டு கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜைக்கான ஐட்டம்ஸும் வாங்கிக்கலாம். இல்லை ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரகம் இதெல்லாம் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒன்றா இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஆரம்பமே நம்ம வந்து அமர்க்கலமாக கணபதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ க்யூட்டான விநாயகர் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இந்த பிக்சர்ஸ் பார்த்தேன். நிறைய கலர்ஸில் இருந்தது. நான் வந்து எனக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா வரலட்சுமி பூஜைக்கு, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லோ கணபதி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். வந்ததுக்கப்புறம் அவ்வளோ க்யூட்டு அந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த பிள்ளையார் வந்து ஜஸ்ட்டு 900 rupees தான். ஸோ இது எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அலாய், இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையாரும் உள்ளே வந்து அலாய்னா நிறைய மெட்டல்ஸோட காம்பினேஷனாக அலாயின்னு சொல்லுவாங்க. மேலே வந்து சில்வர் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்காது. ஆனால் வந்து பாருங்கள், இதுவும் இந்த விநாயகரும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. முழுன்னு அவ்வளோ ஒரு நல்ல ஃபினிஷிங்கு. எனக்கு வந்து கொரியர் ரிசீவ் பண்ணி இது ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறோம். பிக்சரை விட வந்ததுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங்கு மேக்கு குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒர்த்த மணி அப்படி தோணுது. இது வந்து 1,000 rupeesன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வேணால் ஷேர் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஆன்லைனில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் அப்ராக்சிமேட் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 1,000 rupees ரேஞ்சில் நிறைய விக்கிரகம் கொண்டு வந்திருக்காங்க. நான் அடுத்ததாக மகாலட்சுமி அம்மன் விக்கிரகம் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து தேர் மாதிரி அவ்வளோ வெயிட்டுங்க உட்டில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஃபினிஷிங். அந்த கார்விங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே ஓம்னு போட்டு இதுவும் 1,500 நினைக்கிறேன். ஸோ இது வந்து பெங்களூரில் என்னோடய பூஜை ரூமில் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து நான் பெங்களூர் போயிட்டு வச்சு காட்டுறேன். இப்போ வந்து வரலட்சுமி அம்மன் பூஜைக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த விநாயகர் இது வந்து நாங்கள் பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து 1,500 ரேஞ்சில் இந்த மாதிரி விக்கிரகம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டா பேஜ் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி புது கலெக்ஷன் வந்தால் உடனே அப்டேட் வரும். அதை பார்த்த உடனே நான் புக் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பிள்ளையர்லாம் இந்த ப்ரைஸுக்கு நமக்கு கிடைக்காது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் டெய்லி வருது.
ஸோ அடுத்ததா அதை விட சூப்பராக பார்த்தீங்கன்னா யானை. இதுவும் நான் சொன்ன மாதிரி மேலே சில்வர் பிளேட்டிங் வந்திருக்கு, உள்ளே வந்து அலாய். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராவும் வாங்கலாம், நீங்கள் சிங்கிள் பீஸும் வாங்கலாம். சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா 1500 அந்த ரேஞ்ச் வரும், பேரா வாங்கினீங்கன்னா 3000 மினிமம் வருது. ஸோ நம்ம கணபதி பக்கத்தில் 2 சைடும் இந்த மாதிரி யானை வைக்கலாம். இப்போ வரலட்சுமி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் நான் வெள்ளி கலசம் வச்சுட்டு 2 பக்கமும் அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி யானை வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளோ அழகான மயில். இதுவும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் பிக்சர் பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ க்யூட்டாக அந்த ஒர்க்கு வந்து அமேசிங் ஒர்க்குங்க. இதுவும் நீங்கள் சிங்கிள் பீஸாக வாங்கலாம், இல்லை பேரா வாங்கலாம். எனக்கு பேரா தான் வேணும்னு நான் பேரா எடுத்திருக்கேன். மேலே வந்து இந்த மாதிரி கேண்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாம், இல்லை இப்படியே ஒரு சோ பீஸாகவும் வைக்கலாம். நான் பூஜை ரூமில் தான் வைக்க போகிறேன். முருகருக்கு வந்து 2 பக்கமும் நான் வந்து மயில் வைக்கலான்ட்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் 10,000 ருபீஸ் அண்ட் எபோவ் ஆர்டர் பண்ணும்போது 20% டிஸ்கவுண்ட்டில் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இந்த வருஷம் என்னோடய வரலட்சுமி பூஜையில் நீங்கள் பார்ப்பீங்க. பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பாக கொடுக்குறேன். இப்போ வரலட்சுமி அம்மன் பூஜைன்ட்டு கிடையாது, நம்ம எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வெத்தலையில் வச்சு தான் ஆரம்பிப்போம். ஸோ அந்த பிள்ளையாருக்கு பதிலாக இவரை வந்து வச்சிடலாம். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது நிறைய கலர்ஸ் இந்த பிள்ளையார் இருக்கார், ஆனால் எனக்கு வந்து எல்லோ தான் ரொம்ப பிடிச்சிது. அவ்வளோ தத்ரூபமாக அழகாக இருக்குது. அடுத்தது இது போன வருஷம் வரலட்சுமி பூஜை அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணின அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது வந்து பியூர் சில்வர். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த அம்மன் முகம் வேணுனாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முகம் வந்து வச்சுருக்காங்க. சிம்பிளாக உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன அம்மன் முகம் வந்து என் தங்கச்சி வாங்கியிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பியூர் சில்வர். இது மேலே வந்து கோல்டில் வந்து பிளேட் பண்ணியிருக்காங்க, வெள்ளியும் தங்கமும் சேர்ந்த ஒரு அம்மன் முகம். இது வந்து நீங்கள் தேங்காயெல்லாம் கட்ட முடியாது. நீங்கள் வந்து பூஜை செய்யும் போது நீங்கள் அரிசி வைக்கிறீங்கன்னா அரிசி மேலே வந்து அம்மனை உட்கார வச்சு நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜைக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் அம்மனுக்கு வந்து சாத்துறதுக்கு இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மாங்கல்யம் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நானும் மஞ்சள் கிழங்கு தான் கையில் கட்டி அம்மனுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள வெள்ளி, மேலே வந்து கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரீசேல் வேல்யூ இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அம்மனுக்கு வந்து வெள்ளியில் மாங்கல்யம் கண்டிப்பாக போடணுன்ட்டு. எனக்கு எந்த கடையிலையுமே கிடைக்கல. ஆக்சுவலாக அந்த வரலட்சுமி பூஜை டைமில் போய் கேட்டு நிறைய கடையில் கிடைக்கல. இந்த தடவை தான் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டுவேன். நான் எப்படி வரலட்சுமி பூஜை வந்து பிளான் பண்ணியிருக்கேன், எப்படி செட் பண்ண போகிறேன், எல்லாமே உங்களுக்கு டெமோ காட்டுவேன். அதில் வந்து இது வந்து நம்ம அம்மனுக்கு வந்து சாத்த போகிறோம். ஸோ வரலட்சுமி பூஜைக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்லாமல் நான் கொஞ்சம் ஜுவல்ஸும் வாங்கியிருக்கேன். அதில் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு தங்க கொலுசு வந்து வந்திருக்கு. அதை அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். ஸோ தங்க கொலுசும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி அவங்கக்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆர்டர் கொடுத்து 2 மாதம் ஆச்சு, இப்போ தான் வந்திருக்கு. நல்ல வேலை வரலட்சுமி பூஜைக்குள்ளே கிடச்சிது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாடல் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இதே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது மாடல் பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளி கொலுசை வந்து பிக்சர் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டு அதை ஆர்டர் கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 1 மந்த் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் சொன்னமாக ரொம்ப லைட் வெயிட். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் கொலுசு கொண்டு வரணும் அப்படின்றக்காக கொண்டு வந்திருக்காங்க. 5,000 அந்த ரேஞ்ச், 5,000 to 7,000 நீங்கள் வந்து இந்த மாதிரி கொலுசு வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம். இதுக்கும் ரீசேல் வேல்யூ இருக்குது. உள்ளே வந்து பியூர் வெள்ளி, மேலே வந்து கோல்டில் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த கொலுசு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி முத்து இருக்கும். அப்புறம் அங்கங்கே பிங்க் ஆல்டர்னேட்டாக வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் காலில் போட்டிருக்கிற பிக்சர் வேணால் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஃபைனலி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண ஜுவல் வந்து எனக்கு வந்துருச்சு. 2 months பிஃபோர் உங்களுக்கு நான் இது பிக்சரில் காட்டியிருப்பேன். ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே ஜுவல்லரி க்ரீன் ஸ்டோன் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க. குரூப்பில் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி நல்ல டார்க் நீல கலரில் வந்து கல் வச்சு கேட்டிருந்தேன். ஸோ கலர்லாம் நமக்கு அனுப்பிச்சு இதுதானு கன்ஃபார்ம் பண்ணி தான் செய்வாங்க. கீழே வந்து 2 ஸ்வான்,
என்ன குவாலிட்டின்றீங்க, செம்ம வெயிட்டு, ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. சாஃப்டாக மொழு மொழு மொழுன்னு நிறைய சலங்கை கீழே வச்சு ஃபுல்லும் ஒயிட் ஸ்டோன்ஸு. இது எல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோன்ஸ், டார்க் ப்ளூ ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. நான் வந்து எனக்கு செயின் போட்டே கொடுத்துடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லை வேணுன்னா நீங்கள் ரோப் வச்சு வாங்கிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக வரும் செயினுக்கு பதிலாக ரோப் போட்டிங்கன்னா. ஸோ அது கூட வந்து மேட்சிங்காக எனக்கு வந்து ஸ்டட்டும் வேணும் கேட்டிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக கல் வந்திருக்கும். பிங்க் ஸ்டோன் மேலே கீழே ஒரு குட்டியாக ஒரு சலங்கை மாதிரி தொங்குது. ஸோ இது வந்து நான் வரலட்சுமி பூஜைக்கு தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். அந்த சண்டேவே, ஃப்ரைடே வரலட்சுமி பூஜை, சண்டே வந்து ஒரு பெரிய கிரகப்பிரவேசம் இருக்குது. பெரிய கிரகப்பிரவேசம்னா ஒரு 4 BHK வீடு கிரகப்பிரவேசம் இங்கே உடுமல்பேட்டில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இதுதான் நான் போட்டு போகிறேன். உங்களுக்கு விளாக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீட்டோட ஹோம் டூர் வேணால் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோல்டு ஆரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது நகை கடைக்கு போகிறீங்க, தங்க நகை கடையில், அது வந்து நமக்கு இப்போ வாங்க முடியாத விலையில தான் கண்டிப்பாக இருக்குது. அதையவே ஃபோட்டோ எடுத்து இவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ரெப்ளிகா கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு ரீசேல் வேல்யூவும் இருக்குது. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இவங்ககிட்ட நீங்கள் ரீசேலுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஸ்டோனுக்கெலாம் வந்து உங்களுக்கு ரீசேல் வேல்யூ இருக்காது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா தங்கத்தில் நம்ம வந்து ஸ்டோன் வச்சு வாங்கினாலே தங்கத்தை இந்த ஸ்டோனெல்லாம் கழிச்சிட்டு தான் கோல்டு வேல்யூக்கு தான் எடுத்துப்பாங்க. பட் ஒரு ஆசைக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு, என்கிட்ட ஸ்டோன் வச்ச ஜுவல்லரியே இல்லை. இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாக ஸ்டோனில். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நான் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டில் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணனால இந்த ஆரம் வித் இந்த ஸ்டட்டோட சேர்த்து எனக்கு நியர்லி 11,500 வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து ஃபைனல் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து வெள்ளி ஃப்ரேம் உள்ளே வந்து மகாலட்சுமி அம்மன் வெள்ளியில் இருக்காங்க, மேலே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் கிஃப்ட் பர்பஸ்க்காக, நான் சொன்னேன் இல்லையா சண்டே வந்து ஒரு புது வீடு கிரகப்பிரவேசம் இருக்குது, அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மகாலட்சுமி அம்மன் படம் இல்லாமல் நீங்கள் பெருமாள் படம், இல்லை கணபதி கணேசா படம், இந்த மாதிரி எந்த படம் வேணாலும் உங்ககிட்ட கிடைக்கிது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி, அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். பெங்களூரில் இருக்கவங்க நேரில் போய் விசிட் பண்ணி எடுங்க, ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். நீங்கள் அதர் ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு வேறு ஸ்டேட்லேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்மல் ஹெர்பல்ஸில் இப்போ வரலட்சுமி பூஜா ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணதில் ஹிட்டாக டெய்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 50 ஆர்டர்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா இந்த அரகஜா ஆயில், அரகஜா தைலம், அப்புறம் இந்த கலச காம்போ இப்போ வரைக்கும் டெய்லி டெஸ்பேச் போட்டுகிட்டே இருக்கேன் நான். மண்டே வந்துட்டு வித்தின் தமிழ்நாடு மட்டும் நாங்கள் ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம், அதர் ஸ்டேட் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா டெலிவரி வந்து நம்ம கேரண்டி பண்ண முடியாது, 5 to 7 days ஆகுது பெங்களூருக்கெல்லாம். சப்போஸ் நீங்கள் வாங்கலைன்னா வித்தின் தமிழ்நாடு இருக்கவங்க மட்டும் மண்டே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. மண்டே ஈவினிங்கோட நாங்கள் வந்து எல்லாமே டெஸ்பேச் பண்ணிடுவோம். ஸோ அரகஜா இது பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியலன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த அரகஜா தைலம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும், பிளாக் கலர் இப்படி வரும், நம்ம பொட்டாவும் நெத்தியில் வைக்கலாம். இது வந்து நீங்கள் படத்துக்கு பூஜை ரூமில் உங்கள் படங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அரகஜாவையும் வச்சுட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சிங்கன்னா கமகமன்னு வாசனையாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இது வந்து நெத்தியில் தினமுமே வைக்கலாம். நீங்கள் வந்து உங்களை சுற்றி ஏதாவது நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குன்னா அது அப்படியே அது பாசிட்டிவாக மாற்றிடும். இந்த அரகஜா தைலம் நம்ம நெத்தியில் இருக்கிற வரைக்கும் நம்ம மேலே அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதா நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஆஃபீஸ்லலாம் வந்து செம்ம நெகட்டிவ் வைப்ஸு, ப்ரொமோஷன்லாம் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் டெய்லி அரகஜா வச்சுட்டு போய் பாருங்கள். வீட்டுக்குள்ளேயும் நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குன்னா டெய்லி அரகஜா வந்து நீங்கள் நெத்தியில் வச்சு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அரகஜா எண்ணெய் ஆயில் வந்து வாங்கினவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து எல்லா நாளுமே வரலட்சுமி பூஜைன்ட்டு இல்லை, எல்லா நாளுமே நீங்கள் வந்து தீபம் ஏற்றும் போது ஒரு ட்ராப் மட்டும் அந்த எண்ணெயில் வந்து போட்டுட்டு தீபம் ஏற்றி பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். கோவிலுக்குள்ளே போனால் என்ன ஸ்மெல் வருதோ அந்த மாதிரி அந்த தெய்வீக மனம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். அப்புறம் படங்களுக்கு வந்து நீங்கள் சந்தனம் வைக்கும்போது தண்ணி ஊற்றி சந்தனம் குழைப்பீங்க இல்லையா, அதில் ஒரு ட்ராப் போட்டு குழைச்சி படத்துக்கும் வைக்கலாம். நிலவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அரகஜா எண்ணெய் பயன்படுத்தி வைக்கும்போது வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கேட்லாகில் எப்போவுமே இதை வச்சுருப்பேன், ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு ரெஸ்பான்ஸு நிறைய பேர் வாங்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது மேடம் வாசனை, தேங்க்யூ அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த காம்போ பற்றி இப்போ நான் சொல்கிறேன்.
வரலட்சுமி அம்மன் பூஜைக்காகவே நான் கொண்டு வந்திருந்த ஒரு காம்போ இது. அதாவது கலசம் வைக்கிறவங்களுக்கு இந்த காம்போ பயன்படும். நீங்க கலசத்துக்குள்ள எப்பவுமே மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, ₹1 காணிக்கை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா போடணும். அது இல்லாம அந்த கலசத்தை வந்து மிக சக்தி வாய்ந்த கலசமா, நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கொண்டு ஒரு கலசமா மாத்துறதுக்கு இதெல்லாம் போட்டா ரொம்ப நல்லது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது கலச பொடி. உங்களுக்கு வந்து இந்த பூஜை சாமானம் விற்கிற கடையிலும் கிடைக்கும். இது வந்து ₹50 பேக்காக வித்துட்ருக்காங்க. கமகமன்னு வாசனையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ இதை வந்து பிரித்து கலசத்துக்குள்ளே போட்டுருங்க. தண்ணி ஊற்றி கலசம் வைக்கிறதா இருந்தால் தான் இந்த பொடியை பயன்படுத்தணும். அரிசியில் போடாதீங்க. அரிசியில் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் போடலாம். அதில் அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா இது வந்து குபேர காயின். ஒரு சைடு அந்த குபேர எண்கள் இருக்கும், இந்த பக்கம் வந்து குபேரர் படம் இருக்கும். ஸோ இந்த காயினும் அதில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 வெள்ளை சோளி, 3 மஞ்சள் சோளி, 3 தாமரை விதை, மகாலட்சுமி அம்மனுக்கு உகந்தது, 3 கோமதி சக்கரம். இது வந்து ஒரு கலச காம்போவா மருமகள் ஹெர்பல்ஸில் கேட்லாக்ல இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கலசத்தில் போட்டு நீங்கள் வியாழக்கிழமை அம்மன் அழைப்பு செஞ்சு, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செஞ்சதுக்கப்புறமா சனிக்கிழமை கலசத்தை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. இது எல்லாமே மகாலட்சுமி அம்மன் படம் பக்கத்தில் வச்சுருங்க. செம்ம பாசிட்டிவ் வைப்ஸ். இதெல்லாம் யாருக்கும் தானமாலாம் கொடுத்துடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம். இதுதான் வந்து இந்த காம்போவில் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இந்த 3 கோமதி சக்கரமும் நீங்கள் பூஜை ரூம்லேயும் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு நாளைக்கு அப்புறமா நீங்கள் வந்து பீரோவில், உங்களோட ஹேண்ட்பேக்கில், உங்கள் ஹஸ்பண்டோட பர்ஸில், கல்லாப்பெட்டிலலாம் போட்டு வைக்கலாம். இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. என்னோட எல்லா ஹேண்ட்பேக்லேயும் இந்த மாதிரி ஒரு குட்டி கோமதி சக்கரம் வச்சுருப்பேன். ஆனால் நிறைய பேர் எங்கிட்ட கோமதி சக்கரம் வாங்கினவங்க சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொல்லி நாங்கள் பேக்கில் போட்டதுக்கப்புறம் அந்த பேக்கில் பணம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோமதி சக்கரத்தை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க வரலட்சுமி பூஜைக்கு. நான் டெமோ காட்டுறதுக்காக சும்மா செட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வந்து வரலட்சுமி அம்மன் உட்கார வைக்க போகிறேன்னு. நான் கலசம் கண்டிப்பாக வைப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்த அந்த மாங்கல்யம் வந்து அம்மனுக்கு சாத்தியிருக்கேன். என்னோடய ஆரை வந்து ஃபஸ்ட்டு அம்மனுக்கு போடலான்ட்டு போட்டு விட்ருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளி குத்து விளக்கு இங்கே இருக்கிறது. எப்போவுமே குத்து விளக்கு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாடம் வச்சு வைங்க, இல்லைன்னா தட்டு வச்சு வைங்க. மாடம் சொல்லிட்டேன், மனை வச்சு வைங்க. இந்த மனை வந்து இப்போ மருமகள் ஹெர்பல்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ₹60 தான். ஸோ நம்ம வாங்கின வெள்ளி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக செட் பண்ணியிருக்கேன். நம்ம மஞ்சள் பிள்ளையாரை வச்சுட்டோம். 2 பக்கம் யானை வச்சு, இங்கே வந்து கலசம் வந்துடும், வெள்ளி கலசம் இங்கே வரும். அதுக்கு 2 பக்கம் யானை வச்சுட்டு மயிலும் வைக்க போகிறேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ எதாவது வெள்ளியில் வச்சுருக்கீங்கன்னா, அதுவும் குத்து விளக்கெல்லாம் வெளியில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வரலட்சுமி அம்மன் பூஜைக்கு வந்து பயன்படுத்துங்க. இல்லாதவங்க கண்டிப்பாக பித்தளை குத்து விளக்கு வைங்க. குத்து விளக்கு இல்லாமல் வரலட்சுமி அம்மன் பூஜை பண்ண முடியாது. கலசம் வைக்காமல் பண்ணுறவங்களும் குத்து விளக்கு ஏற்றி நடுவில் வந்து மகாலட்சுமி அம்மன் படம் வச்சு நீங்கள் தாராளமாக வரலட்சுமி பூஜை பண்ணலாம். இந்த 2 மகாலட்சுமி மனை பார்த்தீங்கன்னா மருமகள் ஹெர்பல்ஸில் நான் லான்ச் பண்ணது. கேட்லாகில் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து 2 வெள்ளி தீபம் வச்சுருக்கேன். நான் கார்த்திகை தீபம் மாதிரி 2 வெள்ளி தீபம் வச்சுருக்கேன். அது வந்து 2 பக்கம் வச்சு ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி நான் பயன்படுத்த போகிறேன். அடுத்தது வந்து இது தாமரை மனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மருமகள் ஹெர்பல்ஸ் கேட்லாகில் காட்டும். பின்னாடி வந்து தாமரை பூ இருக்கும், முன்னாடி வந்து கோலம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் தாராளமாக காமாட்சி தீபம் இருக்குது அப்படின்னா அதை வந்து வைக்கிறதுக்கான மனையாக பயன்படுத்தலாம். ஸோ 2 சைடும் காமாட்சி தீபம் வந்து வைக்கிறதுக்காக இதை வந்து நான் உங்களுக்கு கேட்லாகில் லான்ச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மண்டே வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டியூஸ்டேலேருந்து ஆர்டர் எடுக்க மாட்டோம். என்னால் இன்றைக்கி வந்து இவ்வளோதான் டெமோ பண்ண முடிஞ்சது. உங்கள் எல்லாருக்குமே வந்து வரலட்சுமி பூஜை நீங்கள் எல்லாருமே நல்லா செய்யணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வரலட்சுமி பூஜை முடிஞ்சு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வந்து இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை செஞ்சீங்கன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.